சுகையின விடுமுறையை பதிவு செய்து இன்றைய தினம் பணியிலிருந்து விலகி இருப்பதற்கு அரச குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. தாதியர்களால் விடுக்கப்படுகின்ற அழுத்தங்களை கண்டித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இன்று முன்னெடுக்கப்படவுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தாம் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என அகில இலங்கை குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் சங்கம் அறிவித்துள்ளது. தமது சங்கத்தின் உறுப்பினர்கள் இன்று வழமை போன்று கடமைக்கு சமூகம் அளிப்பார்கள் என சங்கத்தின் தலைவர் தீப்தி வீரதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு எதிராக தாதியர்கள் அழுத்தங்களை பிரயோகித்தால் நிறுவன தலைவர்களிடம் அது தொடர்பில் முறையிடலாம் என பிரதி சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்க கூறியுள்ளார். அத்தகைய முறைப்பாடுகள் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையினை மேற்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அழுத்நுவர வரலாற்று சிறப்புமிக்க தெடிமுண்ட தேவாலயத்திலிருந்து புத்தபெருமானின் புனித சின்னங்களை தாங்கிய வாகன ஊர்வலம் இன்று காலை ஆரம்பமாகியது. புத்தபெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கான அனுசரணையை ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் வழங்குகின்றது. அத்துடன் எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனமும் இந்த புனித நடவடிக்கையுடன் கைகோர்க்கின்றது. அழுத்நுவர வரலாற்று சிறப்புமிக்க தெடிமுண்ட தேவாலயத்திலிருந்து ஆரம்பமாகிய வாகன ஊர்வலம் ஹிங்குல சந்தியை சென்றடைந்தது. வீதியின் இருமரங்கிலும் ஒன்று திரண்ட பக்தர்களுக்கு புனித சின்னங்களை வழிபடுவதற்குரிய அரிய சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. மானலை ஊடாக புனித சின்னங்களை தாங்கிய வாகன ஊர்வலம் கேகாலை நகரத்தை சென்றடைந்தது. புனித சின்னங்களை ஏந்திய வாகன பேரணி கொழும்பு 2 டேப்ரோக் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை நாளை மறுதினம் வந்தடைய உள்ளது. ஜட்டிஹலஹல ரஜமுகா விகாரையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி நேற்றைய தினம் பயணத்தை ஆரம்பித்தது. இதனையடுத்து நேற்று பிற்பகல் குறித்த வாகன தொடரணி அழுத்நுவர வரலாற்று சிறப்புமிக்க தெடிமுண்ட தேவாலயத்தை வந்தடைந்தது.